ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக திமுக சார்பில் அமைச்சர் ஆர். காந்தி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் ராஜியிடம் வேட்புமனுவை வழங்கினார். அமைச்சர் ஆர். காந்தியின் மகனுக்கு தேர்தலில் வாய்ப்பு வழங்கி தலைமை அறிவித்த நிலையில் தனது தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க வாய்ப்பை தனது தந்தைக்கு வழங்குவதாக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டிருந்தார். அந்த கருத்து ராணிப்பேட்டை வட்டாரத்தில் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் நீண்ட சலசலப்புக்கு பின்னர் அமைச்சர் ஆர். காந்தி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேவையில்லாமல் சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு கருத்தை பரப்பிக்கொண்டு இருப்பார்கள். தேவையற்ற சர்ச்சைக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என தெரிவித்தார். மேலும், எனது மகன் வினோத் காந்தியும் என்னுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளார். தலைமையின் உத்தரவுப்படி இன்று நான் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன் என கூறினார். ராணிப்பேட்டை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மகத்தான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கு பொதுமக்கள் நல்ல வரவேற்பு அளித்துள்ளனர். எனவே நடைபெறவுள்ள தேர்தலில் திமுக அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். அதெல்லாம் பண்ணுவாங்க, தேவையில்லாதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. நாங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. தலைவர் முடிவெடுத்து பண்ணதுனால நான் தெரியும். ஏழாவது முறையா சொல்லவே தேவை எனக்கு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஆண்டு தமிழக முதல்வர் அவர் பண்ண திட்டங்கள் இந்த 5 வருஷம் மக்களுக்காக மகத்தான வெற்றி. அவர் 200 234 ஜெயிப்போம் போலுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரவேற்பு இருக்குது. நீங்களும் பாக்குறீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க யாரும் கூப்பிடல, சொல்லல. ஆனா பாத்தீங்களா வெளியே, அதுதான் திமுக இன்னைக்கு மதசார்பற்ற கூட்டணி நிதித்தான். அந்த உணர்வு பாருங்க ஒருத்தர். அதுதான் வெற்றி. நிச்சயமாக வெற்றி தான். அதுல இருந்து